அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எஃபெக்டிவாக மணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 வகையான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக கிராசரி வழியாக நாம் எப்படி அன்னெசரி எக்ஸ்பென்ஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எந்தெந்த பொருள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்கிங் பண்ணணும். நம்ம எப்போதுமே மளிகை சாமான ஒரு டப்பாலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பக்கெட்லேயோ போட்டு வச்சுருப்போம் இல்லையா? அந்த பக்கெட்டை எடுத்து எந்தெந்த பொருள் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறம் அதே போல் தான் சோப் லிக்விடோ இல்லை வேறு என்னென்ன பொருள் சோப்போ இதெல்லாம் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். அப்புறம் எல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன குவான்டிட்டியில் தேவை அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சோப் லிக்விடு, சோப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பல்க் குவான்டிட்டிலேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் 3 months 4 months அதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம மொத்தமாகவே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டுமே நமக்கு சேவ் ஆகும். சூப்பர் சேவர் இந்த மாதிரியான பேக்ஸ் வழியாக சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து நமக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ குவான்டிட்டியில் தேவை அப்படிங்கிறத எழுதணும். இதை சொன்னால் ஒரு சிலர் சிரிப்பாங்க. நம்ம என்ன தேவைப்படாத பொருளையாக வாங்க போகிறோம், எல்லாம் பார்க்குற பொருள்லாம் தேவைப்படுற பொருள் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத முறுக்கு, சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட தூக்கி அவங்களோட ட்ராலிக்குள்ளே ஃபில் பண்ணி வைக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் அதெல்லாம் முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளோட கண்ணில் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அதையெல்லாம் ஃபில் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத தாண்டி வேறு எதுக்கும் நம்ம மைண்டு போகாமல் இருக்கும். அப்புறம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம லிட்டில் குவான்டிட்டியில் சாம்பிள் பேக்ஸ் மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ புதுசாக ஒரு அரிசி வெரைட்டி ட்ரை பண்ண போகிறோன்னா அதை ஜஸ்ட் ஒரு 1/2 kg அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அதை நம்ம பல்க் குவான்டிட்டியில் வாங்கிக்கலாம். அதே போல் தான் ஷாம்புவோ சோப்போ அப்படி இல்லை காஃபி பவுடர், டீ தூள், அப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறையா வாங்கினாலும் யூஸ் பண்ணிடுவோம், வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகமான குவான்டிட்டியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுறதன் வழியாக நமக்கு ரெகுலராக ஆகக்கூடிய அந்த கிராசரி அமௌண்ட்டை விட நமக்கு ரொம்ப கம்மியாகவே தான் ஆகும். அது வழியாகவும் நம்மளால் அதிகமான அமௌண்ட்டையே சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்கு வருவோம். நம்மளோட காலத்துலலாம் அதாவது 90s கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் இயர்லி ஒன்ஸ் ஒரு 2 ட்ரெஸ்ஸு இல்லைனா ஒரு ட்ரெஸ் தான் ஒரு சிலர்லாம் வாங்குவாங்க. அப்படி தான் வாங்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா மந்த்லி ஒரு சிலர் வீக்லி ஆசைக்காகலாம் ட்ரெஸ் வாங்குறத பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் ட்ரெஸ் இல்லாமை அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடையாது. அடுத்தவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்சர் யாராவது சொல்கிறத வச்சு இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்குறது தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக இருக்குது. அப்புறம் கம்மியான காசில் கிடைக்கிது அப்படின்னு லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஒரு 2 தடவை போட்ட உடனே கிழிஞ்சு அதை கறி துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இல்லாமல் தான் இப்போ உள்ள காலத்தில் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஐடியா என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்மளோட வார்ட்ரோப் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். நாம் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்னால வார்ட்ரோபே பத்தாத அளவுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வார்ட்ரோபை க்ளீன் பண்ணோன்னா அதில் நிறைய போடாத ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த டிசைன் உள்ள ட்ரெஸ்ஸே கூட இருக்கலாம். அதே போல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸஸையுமே கூட உள்ளே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்போம். இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் எதெல்லாம் போடுற மாதிரி இருக்குது, அப்புறம் எதெல்லாம் நல்ல டிசைனாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிசைனாக இருக்குது, இது எல்லாத்தையும் முன்னாடி தூக்கி வச்சுக்கலாம். இதை பண்ணோன்னாலே நமக்கு ட்ரெஸ் வாங்குறது தேவையா இல்லையா அப்படிங்கிற கிளியர் மைண்ட் செட் வந்துடும். அப்புறம் மெயினானது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், இதை மெயினாக டெலீட் பண்ணிடணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அந்த ஆப் இருந்துச்சுன்னா நம்ம கை சும்மா இருக்காது. அதுக்குள்ளே உள்ளே போன்னு சொல்லும். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி காட்டில் போடுன்னு சொல்லும். அப்புறம் உடனே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட மனசு தூண்டிடும். அதுக்காக ஆன்லைனில் பர்ச்சேஸே பண்ண வேணான்னு சொல்லலை. எப்படியுமே நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம மொபைல் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணதுமே அது ஒரு இடத்துல சேவ் ஆகிரும். நம்ம அதை டெலிட்டே பண்ணாலும் கூட திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு OTP சென்ட் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதெல்லாம் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டே திரும்பவும் வந்துடும். இப்படி ஒவ்வொரு டைமும் நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பவும் டெலீட் பண்ணிக்கிறது பெஸ்ட். இப்படி பண்ணுறதன் வழியாக ட்ரெஸ் பர்ச்சேஸை வச்சு ஆகக்கூடிய
மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும். சொல்லப்போனால் இது வழியாக தான் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இழந்த அமௌண்ட்டை நம்மளால் மீட்டெடுக்க முடியாது. இழக்க போகிற அமௌண்ட்டை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததாக வெசல்ஸ் பர்ச்சேஸ். இதுவுமே வந்து சேம் லைக் ட்ரெஸ் பர்ச்சேஸ் மாதிரி தான். அழகழகாக வெசல்ஸை பார்த்ததுமே தாய்மார்கள்லாம் அதை அப்படியே போய் அள்ளிட்டு வந்துடுவாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்படி பண்ணக்கூடியவங்க அவங்களோட வெசல்ஸ் இருக்கக்கூடிய இடத்த போய் க்ளீன் பண்ணால் அதில் எந்தெந்த வெசல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், அதே சேம் ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொன்னேனோ அதுதான், இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது, இதெல்லாத்தையும் பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அன்னெசரியாக வெசல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக மொபைல் ஃபோன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். லைட்டாக ரிப்பேர் ஆச்சுனாலே உடனே மொபைல் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேங் ஆகுதா உடனே மொபைல் மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹேங் ஆகுறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அப்படி ஹேங் ஆகக்கூடிய நேரத்தில் நமக்கு தேவையே இல்லாத அன்னெசரி ஐட்டம்ஸை டெலீட் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னாலே இந்த ஹேங் ஆகிற ப்ராப்ளம் சரியாயிரும். ஆனால் இதை நம்மள பெரும்பாலும் செய்கிறதே கிடையாது. ஹேங் ஆகுதா உடனே பழைய ஃபோன் ஆயிடுச்சு மாற்றணும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அதே போல் ஏதாவது சின்ன ப்ராப்ளமாக ஷாப்ஸில் கொடுத்து நம்ம ரிப்பேர் பார்க்கலாம். நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பொருள் உடனே மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் யோசித்தோன்னா ரொம்ப கம்மியான காசுலேயே அதை சரி பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் ரிப்பேர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை நம்ம செய்கிறது நல்லது. அதாவது ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணுறதை விட ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்தை பண்ணோன்னா ரிப்பேர் ஆகாமல் நம்மளால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ப்ராப்பராக டெம்பர் கிளாஸ் போட்டு அந்த ஃபோனை வந்து நீட்டாக பக்குவமாக வச்சுக்கிறது. அப்புறம் மொபைல் கேஸு அழகுக்காகன்னு போடாமல் சேஃப்டிக்காக அப்படின்னு போட்டு வச்சோன்னா அதுவுமே மொபைல் ஃபோனை நல்லா பக்குவமாக பாதுகாக்கும். இப்படி பண்ணோன்னா கீழே விழுவுறதுனால ஆகக்கூடிய டேமேஜுங்கிறது கம்மியாகும். அப்புறம் ஓவர் யூசேஜை அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது கேம்ஸ் ஒரேடியாக ஏற்றி ஒரேடியாக விளையாடுறது, அப்புறம் சோஷியல் மீடியாலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஷாப்பிங் ஆப்லேயே உட்காந்து வாங்குறமோ வாங்கலையோ கார்ட்டில் போட்டு வைக்கிறது, இல்லைனா விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஓவராக மொபைல் யூசேஜ் பண்ணுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அது நம்ம நேரத்தையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும், நம்மளோட காசையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஈபிக்கு வருவோம். ஈபி எடுத்துக்கிட்டோன்னா அதை எந்த மாதிரியெல்லாம் ரெடியூஸ் பண்ணலான்னா, காலை நேரத்தில் லைட் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட விண்டோஸை ஓப்பன் பண்ணி வச்சோனாலே அது வழியாகவே, விண்டோஸ்னால் லேப்டாப்பில் இருக்கிற விண்டோஸ் எல்லாம் யோசிச்சிடக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகளை ஓப்பன் பண்ணி வச்சோனாலே அது வழியாகவே நம்மளோட வீட்டுக்கு நல்லாவே வெளிச்சம் வரும். இப்படி காலை நேரத்தில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணலாம். அப்புறம் ப்ராப்பராக ஃபேனு லைட்டு இது எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். யாருமே இல்லாத ரூமில் யாருக்குப்பா லைட் எரியுது அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லாத ரூமில் தேவையில்லாமல் லைட்டை போட்டு வைக்கிறது, ஃபேனை போட்டு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா அதன் வழியாகவும் அதிகமான ஈபியை நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். அப்புறம் ஃபைனலாக கேஸ் யூசேஜை கம்மி பண்ணுறது. சமைச்சாதானே கேஸ் செலவாகும், பேசாமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தவறான முடிவுக்கெல்லாம் வந்துடக்கூடாது. சிம்மில் வச்சு சமைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி டைமில் சிம்மில் வச்சு சமைக்கிறது, மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கேஸை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். அப்புறம் யூஸ் பண்ணாத நேரத்தில் சிலிண்டரை ஆஃப் பண்ணி வைக்கிறதன் வழியாகவும் ஒரு சில மைன்யூட் கேஸை வந்து நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். வேஸ்ட் ஆகாமல் அந்த வேஸ்டேஜை தவிர்க்க முடியும். அண்ட் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாமல் வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்றது தான் ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளோட சேவிங்ஸுக்கும் நல்லது. நான் சொன்ன இந்த 6 டிப்ஸையுமே யூஸ் பண்ணி அதிகமான சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.